அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி திருமண பொருத்தம், லவ் அஃபேர்ஸ், மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், இல்லைனா நீங்கள் வரன் பார்த்துட்ருக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி மேரிடு, எதுவாக இருந்தாலும் ஒரு மேட்சிங் கம்பேட்டிபிலிட்டி கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சிம்மத்தில் பிறந்த நீங்கள் எந்த ராசியை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும்? ஃபஸ்ட் ராசி மேஷம் எப்படி இருக்கும்? மேஷம் இஸ் அ குட் காம்பினேஷன். நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா மேஷம் இருப்பாங்கன்னு அர்த்தம். சிம்மத்தில் நீங்கள் பிறந்த ஒரு ஆண், மகம் அல்லது பூரம் அல்லது உத்திரம் பிறந்திருக்கீங்கன்னா, மேஷத்தில் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் இருக்குது, எனர்ஜி சிங்க் ஆகுது, நீங்கள் சொல்கிற வேலையை அந்த வேகத்துக்கு எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த புரிதல், நம்பிக்கை, அந்த உறுதி இதெல்லாம் கிடைக்கும். அப்போது சிம்மம் அண்ட் மேஷம் ஒரு குட் காம்பினேஷனாக ஒரு அலைன்ஸ் பார்க்கும்போது இதை நம்ம எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் கொண்டு வரலாமான்னா டெஃபினெட்லி ரெக்கமெண்டட் ராசின்னு சொல்கிறோம். சிம்மத்தில் வரக்கூடிய பூரமும் மேஷத்தில் வரக்கூடிய மகம் அஸ்வினி அந்த காம்பினேஷன், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பரணி, இங்கே இருக்கக்கூடிய மகம், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நட்சத்திரங்களை மாற்றிக்கணும். ராசி அந்த ராசிநாதன் நல்லா ஒத்து போகும். சிம்மத்துக்கு ரிஷபம் பரவாயில்ல, ஒன்றும் பேடாக இல்லை, சொல் பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு ரிஷபத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம். சிம்ம ராசி ஒருத்தரை வழி நடத்துறதுக்கும் ஒரு வழிமுறையை சரி பண்ணுறதுக்கும் ரிஷபத்தை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப மோசமான பொருத்தம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சிம்மம் அண்ட் ரிஷபம் பரவாயில்ல, அவாய்ட் தான் பண்ணணுன்ற மாதிரி ராசி கிடையாது. பெஸ்ட் ராசின்றதை சொல்ல முடியாது. மேஷம் பரவாயில்ல. சிம்மம் வித்து மிதுனம், இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்? இது எப்படி இருக்குன்னா, ஒரு ராஜாவுக்கு ஒரு மந்திரி மாதிரி ஆலோசகர் சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் இந்த தெனாலிராமன் எப்படி கிங்கு கூட இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ சிம்மம் ஒரு ராஜானா, மிதுனம் ஒரு தெனாலிராமன் மாதிரி ஐடியா, ஃபுல் ஆஃப் தாட்ஸ், ஃபுல் ஆஃப் நாலேஜ். சில சமயத்தில் இவங்களுக்கே புத்தி சொல்கிற மாதிரி இருக்கும், சில சமயத்தில் இவங்க புத்தியை கேட்குறது மாதிரியே இருக்கும், என்ன பட்டாங்கன்னே புரியாது, ஆனால் ஒத்து போகும். ஒரு ஓவரால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒத்து போகும். சில சமயத்தில் ரெண்டு பேருமே ரூடாக தெரிவாங்க, சில சமயத்தில் ரெண்டு பேருமே கொஞ்சம் அந்த அன்பு தெரியும். அறிவால் ஒத்து போவாங்க, இன்டலெக்சுவல்ஸ் ஐடியாஸ், அறிவால் அன்பால் ஒத்து போகிற ராசிகள் வேறு, அறிவால் ஒத்து போகிறவங்க. நான் முன்னை விட பிரமிப்பாக எவ்வளோ யோசிக்கிறேன் வேறு, அந்த மாதிரி. அதனால் சிம்மம் மிதத்தை கல்யாணம் பண்ணலாம். சிம்மம் கடகம், நான் கடகத்தையே சொன்னது தான். டிஃப்ரெண்ட் எனர்ஜி, பெரும்பாலும் சூஸ் பண்ண வேண்டாம். சூஸ் பண்ணிட்டால் பெருசாக பேடாக ரொம்ப ஒஸ்ட்டாலாம் ஒன்றும் இல்லை. அது இப்போது ஒரு கரையோரம் இருக்குது, நீர் தேக்கம் இருக்குது, நீர் இருக்குது, பக்கத்தில் நெருப்பு எங்கேயோ ஒரு பாறையில் எரியுது. இப்போ இந்த நீருக்கும் அந்த நெருப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? ஒன்று நீர் நெருப்பு மேலே விழுந்தால் நெருப்பு அணைஞ்சிரும், இல்லை நெருப்பு ரொம்ப ஜாலியாக எரிஞ்சுதுன்னா நீரை உங்களுக்கு வற்ற வச்சிடும். இவ்வளோதான் பாயிண்ட். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி. அதனால் சிம்மம் கடகத்தை நம்ம ஹைலி டிக் பண்ணி ரெக்கமெண்டட் சூப்பர் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, ஒரு ஈர்ப்பு பொறுத்தோன்னு இருக்குல்ல, ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒரு அட்ராக்ஷன். அப்படி பார்த்தா பிடிக்கும், பழகினா பிடிக்கும், பேசினா பிடிக்கும், ஒரு உறவு, அதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையுடைய வளர்ச்சி, இது எல்லாமே ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் கேட்க, ஒருத்தருக்கு பார்வையிலே ஒரு ஈர்ப்பு, இதெல்லாம் சிம்மம் கடகம் கிடையாது பெருசாக லாங் டேர்மில். சிம்மம் கன்னி கை கடக்கமான ராசி. சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் கன்னி ராசியை கல்யாணம் பண்ணுறது ஒரு கை கடக்கமாக லாபம், பரவாயில்ல, எனக்கு ஒரு கெயின், எனக்கு ஒரு பெனிஃபிட், எனக்கு ஒரு அடக்கம், நான் சொல்கிறத கேட்குற அளவுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. நட்சத்திரங்களையும் நீங்கள் காம்பினேஷன் பார்த்துக்கணும். பொதுவாக சிம்மம் கன்னிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா இந்த கன்னி அவங்களுக்கு சேவை பண்ணுறது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாயிடும். அந்த ஒரு அமைப்பு இருக்குது. சிம்மத்துக்கு துலாம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த சிம்மத்துக்கு துலாம் ஒரு நல்ல ஒற்றுமையை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள பர்சனல் லைஃப் நல்லா சிங்க் ஆகும். சூரியனே நீச்சமாகிறது துலாமில் தானே. ஸோ ஒரு பர்சனல் அட்ராக்ஷன் சொல்கிறோம். ரொம்ப வருஷமாக நான் எவ்வளோ பேரை பார்த்தேன், எனக்கு இந்த ராசியை பார்த்த பெண்ணை பிடிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சனல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதை ரெக்கமெண்டடாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். சிம்மம் விருச்சிகத்தோட பெருசாக மேட்ச் ஆகாது. விருச்சிகம் பேச்சையும் கேட்காது, சிம்மம் சொல்கிறதையே சொல்லிகிட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? அது பாட்டில் கத்திக்கிட்டு இருக்கோம், இது பாட்டில் காதை வாங்காமல் போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ சிம்மம் அண்டு விருச்சிகத்தை நீங்கள் காம்பினேஷன் கல்யாணத்துக்காக எடுத்திங்கன்னா பெருசாக ஒத்து போகாது. ஆண் பெண் யாராக இருந்தாலுமே ஒரு மேரேஜ் மேட்சிங்க்கு நீங்கள் ப்ரொப்போசல்ஸ் பார்க்கும் போதே நீங்கள் விருச்சிகம் சிம்ம ராசியில் பிறந்துச்சிங்கன்னா விருச்சிகத்தெலாம் கொஞ்சம் அப்படியே ஓரம் வச்சிடலாம். ஓகே, லவ் பண்ணியாச்சுங்க, விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம்னு சொன்னாங்க, நான் சிம்ம ராசி, எனக்கு மக நட்சத்திரம், அப்படியே லவ் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ண போகிறோம், பெரியவங்களாம் ஓகேன்ட்டாங்க. பண்ணால் என்ன நடக்கும்? அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் நிறைய டேர்ம்ஸ் ஒத்து போகாத போது அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான்.
ரொம்ப வேர்ஸ்ட்டுன்னு சொல்லலை, பெருசாக ஒரு ஈர்ப்பு இல்லை. சிம்மம் அண்ட் தனுசு பாருங்கள், தனுசு ராசியே ஒரு பெக்குலர் ராசி. நிறைய ராசி ஒத்து போகும், சிம்மம் ஒத்து போயிடும். அது தனுசுனா வந்து நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சுப்பீரியர் தாட்ஸ் உள்ளவங்கள பிடிக்கும். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பலசாலி, நான் புத்திசாலி, நான் பணக்காரன், நான் நல்ல பொசிஷனில் இருக்கேன், நான் தான் லீடாக இருக்கணும், அந்த மாதிரி நபரை தனுசுக்கு பிடிக்கும். ஸோ சிம்மம் அண்ட் தனுசு வந்து ஒத்து போகும். எப்போவுமே ஒரு படி அஹெட். எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் போனால் நாங்கள் எல்லாரோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்ற தாட்ஸ் வந்து எப்போ வந்து சிம்மம் அண்ட் தனுசு வந்து மேட்ச் ஆக வந்துடும். அது ஓரளவுக்கு நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்லலாம். சிம்மத்துக்கு மகரம் ஒத்தே போகாது. சஷ்டாங்க ராசிகள், கல்யாணமே பண்ணக்கூடாது, பண்ணால் நல்லாவும் இருக்காது. நிச்சயமாக அது வந்து அது எவ்வளோ சீக்கிரம் போய் உடையன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி உடைஞ்சிடும். ஸோ ரொம்ப யங்காக இருக்கவங்க, லவ் அஃபேர்ஸில் உள்ளவங்களாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் நல்லது. அதுவும் இப்போ மகரம் வேறு, 7th சனி வேறு நடக்குது. சிம்மம் கும்பம் இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன், நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படி, அதாவது சிம்மராசி சொல்ல நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் நிறைய earn பண்ணுறேன். கும்பம் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு உன்னோட டேலண்ட் அதிகமாக. இந்த மாதிரி நான் வந்து டேபிள் மேலே வந்து நான் 5000 செக் தரேன், நான் 10,000 தரேன், நான் 15 தரேன், நான் 20 தரேன், அந்த மாதிரி ரைஸ் பண்ணும். இது எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையே வந்து ஒரு போட்டியாக இருக்கும். நான் இதை விட பெட்டர், நான் அதை விட பெட்டர், என் ஃபேமிலி இதை விட பெட்டர், இவன் ஃபேமிலி அதை விட பெட்டர். இப்படி வந்து 2 பேருமே வந்து இந்த மாதிரி ஒரு போட்டியில் போகும். இங்கே வந்து எங்கேயாவது அன்பு டெவலப் ஆகுமா, ஒரு அரவணைப்பு டெவலப் ஆகுமா, இல்லை ஒரு நட்பு டெவலப் ஆகுமானா, பலம் இருக்கிற வரைக்கும் நல்லா டெவலப்டாக தெரியும், அதுக்கப்புறம் அது உடைய ஆரம்பிக்கும். ஸோ சிம்மம் வந்து கும்பத்தோடு நம்ம வந்து பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, வேண்டாம் தான் சொல்கிறேன். சிம்மமுக்கு கடைசி ராசியான மீனம், சஷ்டாங்க ராசிகளை கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அது நீர் ராசி, அதுலேயும் வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மீனம் வந்து ஒரு மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு இந்த கழுவுற மீனில் நடுவுற மீன் சொல்லுவாங்க, அது அப்படி தான் இருக்காங்கன்னா சில சமயத்தில் அவங்க வந்து எப்படி நழுவாங்கன்னே தெரியாது. சில விஷயங்களை பின் வாங்கிடுவாங்க, இல்லைனா குணங்களையோ இல்லை முடிவில் மாற்றுவாங்க. அந்த இடத்துல சிம்மராசிக்காருக்கு அது பிடிக்காது. நல்லதோ கெட்டதோ, அடியோ உதையோ, இல்லை வெற்றியோ தோல்வியோ, நின்னபடி நிற்கணும். சிம்மத்துக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது. மீனம் அப்படி கிடையாது. சூழ்நிலை கருதி மாற்றிக்கலாம், இயல்பை மாற்றுவோம், அது ஒத்து போகாது. அதனால் அதை அவாய்ட் பண்ண நல்லது. ஓவராலாக பார்த்தா சிம்மத்துக்கு இந்த மீனம், கும்பம், அடுத்து வரக்கூடிய மகரம், விருச்சிகம் இதெல்லாம் பெருசாக ஒத்து போகிறதில்ல. மற்ற ராசிகள்லாம் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் மகம் நட்சத்திரமாக இருக்குது, நமக்கு வந்து நட்சத்திர தோஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எந்த நட்சத்திரம்னா கல்யாணம் பண்ணலான்னு ஒரு இருக்க வேண்டாம். பூர நட்சத்திரமாக இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு அனுஷ நட்சத்திரம் வந்து உங்களுக்கு நட்சத்திரங்கள் தோஷம் இல்லாத நட்சத்திரம், நம்ம பூரமில் பிறந்திருக்கோம், அதை கல்யாணம் பண்ணலான்னு போய் நிற்க வேண்டாம். அது வந்து தொடர் ரஜ்ஜு மேட்சிங் இருக்காது. ஸோ ரஜ்ஜு மேட்சிங் நட்சத்திர பொறுத்து பார்த்து கல்யாணம் பண்ணிங்க. பொதுவாகவே அவுட் ஆஃப் 12 ராசியில் சிம்மங்கிற ராசி அப்படிங்கிறது வரக்கூடிய பார்ட்னர்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உடைய ராசி. வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வந்து அன்பு கொடுப்போம், அரவணைப்போம், தாங்கி பிடிப்போம், காப்பாற்றுவோம். இதெல்லாம் வந்து பர்சன்டேஜ் கம்மி தான், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகம். என் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் குவாலிட்டியாக இருக்கணும், என் தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் தாட் ப்ராசஸில் இருக்கணும், என்னோடய அறிவுக்கு சமமாக இருக்கணும், நான் சொல்கிறத புரிஞ்சிக்கிற தன்மையில் இருக்கணும், எனக்கு அடிபணிஞ்சிருக்கணும், எனக்கு வணங்கி இருக்கணும், என்னை வந்து ப்ரைஸ் பண்ணி பேசணும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பார்ட்னரை சூஸ் பண்ணுறது நல்லது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ராசிக்குண்டான பொதுவான தேர்வு, அதாவது இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த ராசியை கல்யாணம் பண்ணான்ற ஒரு பொதுவான தேர்வு. இதை தவிர நட்சத்திர பொருத்தம், லக்ன பொருத்தம், திசை பொருத்தம், தோஷ பொருத்தம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் நான் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன், அதனால் இந்த அவுட்லைனை வச்சுக்கிட்டே ஃபுல்லாக டிசிஷன் பண்ண முடியாது. மற்ற பொருத்தங்களும் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை நீங்களே எடுத்து பார்க்க நீங்கள் வந்து lifehoroscope.in அந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணலாம். ப்ளஸ் ஹாரோஸ்கோப் மேரேஜ் மேட்சிங் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.